ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति 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 हरिः ॐ. அடுத்ததாக அம்பாளை நாம் 37வது ஸ்லோகத்தில் விஷுத்த சக்கரத்தில் காணுகின்றோம். விஷுத்தி சக்கரத்தில் இருக்கக்கூடிய பரதேவதையின் தேவர்கள் மீன்ஸ் இறைவனுடைய பெயர் வியோமேஸ்வரன், தேவியின் பெயர் வியோமேஸ்வரி. ஏன்னா வியோமம் என்றால் ஆகாசம், ஆகாச தத்துவம் நிறைந்தது விஷுத்தி சக்கரம். அந்த விஷுத்த சக்கரத்தில் அம்பாளையும் வியோமேஸ்வரி என்று வியோமேஸ்வரி வியோமேஸ்வரக என்று நாம் பூஜிக்க வேண்டும். இப்ப இந்த ஸ்லோகத்தை நாம் பார்க்கலாம். विशुद्धौ ते शुद्धस्फटिक विशदं व्योमजनकम् शिवं सेवे देवीमपि शिवसमानव्यवसिता ययोः कान्त्या यान्त्या शशिकिरणसारूप्य शरणेः विधूतान्तर्ध्वान्ता विलसति चकोरीव जगति. இங்கே விஷுத்த சக்கரம் விளக்கப்பட்டுள்ளது. விஷுத்தௌ தே சுத்த ஸ்படிக விஷதாம் வியோமஜனகம் சிவம் சேவே தேவி அபிம் சிவ சமான வியசசினாம் யயோ காந்தியாயாந்தியாக சசிகிரணசாரூப்ய சரணே விதூந்தாந்தர்த்வாந்தாக விலசதி சகோரீவ ஜகதி. இப்போ ஸ்பிளிட் பண்ணி சொல்கிறேன். விஷுத்தௌ தே சுத்த ஸ்பட்டிக கட்டிகா விஷதாம் வியோம ஜனகம் சிவம் சேவே தேவீம் அபி சிவ சமான வியவசிதாம் யயோ காந்தியா யாந்தியாக சசி கிரண சாரூப்ய சரணே விதூந்தார்த்வாந்தாக விலசதி சகோரீவ ஜகதி. ஓகேங்களா? இங்கே விஷுத்த சக்கரத்தை கொடுக்கப்பட்டுள்ளது. விஷுத்தி சக்கரம் என்பது த்ரோட்டில் இருக்கு. ஓகேங்களா? கண்டத்தின் கீழே, கழுத்துக்கு கீழே இருக்குல்ல, அந்த தைராய்டு கிளான்ஸ் அப்படின்வாங்க இதுக்கு பேர் இங்கிலீஷில். அப்போ இந்த ஸ்லோகத்துடைய மீனிங்கை இப்போ நம்ம பார்க்கலாம். தே உன்னுடைய, விஷுத்தௌ விஷுத்தி என்னும் சக்கரத்தில் இருக்கக்கூடியவளே, சுத்த ஸ்பட்டிக விஷதாம் தெளிவான பளிங்கு போன்ற வடிவில் இருக்கக்கூடியவளே, வியோம ஜனகம் வியோமம் என்றால் ஆகாசம், ஆகாச தத்துவம் நிறைந்தவளே, சிவம் சிவனையும் சேர்த்து, அங்கே சிவனை சேர்த்து என்றால் வியோமேஸ்வரனையும் சேர்த்து, சிவ சமான வியவசிதாம் சிவனுடைய சங்கல்பத்திற்கு ஏற்றார் போல தன்னுடைய சங்கல்பத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய, அதாவது பார்வதி பரமேஸ்வரனுடைய ஆக்ஞைக்கு பிரகாரம் தன் சங்கல்பத்தை மாற்றி அமைக்கின்றாள். தேவி அபி தேவியாகிய உன்னுடைய சேவே சேவிக்கின்றேன், அதாவது வியோமேஸ்வரன் வியோமேஸ்வரியோடு இருக்கக்கூடிய உங்களுடைய ஒருநிலைப்பட்ட சங்கல்பமுடைய மனதை கொண்டு ஆகாச தத்துவம் நிறைந்த உன்னுடைய விஷுத்தி சக்கரத்தை நான் சேவிக்கின்றேன். யயோ எங்களுடைய சசி கிரண சாரூப்ய சரணே வெண்ணிலா போன்ற, சசி என்றால் நிலா, கிரணம் என்றால் நிலாவின் வெளிச்சம், சாரூப்ய சரணே என்றால் ரொம்ப அப்படியே அந்த இதுவாக சொல்லுவாங்க பாருங்க, வெண்ணிலா அப்படியே சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி. யாந்தியா காந்தியா, யாந்தியா என்றால் வெளிவரும், காந்தியா என்றால் ஒளி. உன்னுடைய வெண்ணிலா போன்ற முகத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒளியினால் ஜகதிதம், ஜகதி என்றால் உலகம் முழுவதும், விதூந்தாக துவாந்தா
அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடிய இருள் எல்லாம் ஒழிக்கப்படுகிறது. விதூந்தா என்றால் விதூந்தா அப்படின்னா அஜ்ஞானங்கள், துவாந்தா என்றால் அழிக்கப்படுகிறது. எப்படின்னா இப்போ ஒரு வீடுல ரொம்ப நாள் இருட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஒரு தீப்பந்தத்தை எடுத்துன்னு போனீங்கன்னா, கொல்லிக்கட்டை எடுத்துன்னு போனீங்கன்னா என்ன ஆகும்? அந்த வீடு முழுக்க பிரகாசிக்கும். அதுபோல நான் அஜ்ஞானம் என்னும் இருட்டில் இருக்கின்றேன் அம்மா, உன்னுடைய அந்த வியோமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் நான் உன்னை தியானம் விசுத்தி சக்கரத்தில் செய்யும் பொழுது, ஓகேங்களா, அப்ப எப்படி என்ன ஆகின்றது என்றால் அஜ்ஞானம் மறைந்து ஆத்ம ஒளி பெறுகின்றேன். அது எப்படி உள்ளது என்றால் சகோரி இவ விலசதி அப்படின்னு நீங்க எழுதிக்கணும். அது சகோரி இவ விலசதி கடைசியில் இருக்கு. விலசதி சகோரி இவ ஜகத்தின்னு இருக்குல்ல, அதுல சகோரி இவ விலசத்தின்னு மாத்திக்கோங்க. சகோரி என்றால் நிலவில் கலிக்கும் சகோர பட்சிகளை போல விளங்குகின்றது. இந்த சகோரம் அப்படின்றது ஒரு பட்சின்னு சொல்றாங்க. அதுக்கு நிறைய வியாக்கியானருங்க வேற வேற மாதிரியான இதுவும் சொல்றாங்க. ஆனா நம்ம இங்க பக்ஷினாவே எடுத்துக்கலாம். இந்த சகோரின்ற பக்ஷி நிலவில் எப்படி குதூகலகமாக இருக்கின்றதோ, அப்படியே நில ஒளியில அது எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அதுபோல் உன்னுடைய திருமுக மண்டலமானது சந்திர ஒளி பிரகாசத்தினால் எனக்கு தெரிகின்றது அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்றார். இந்த ஸ்லோகத்தை நாம் லலிதா சஹஸ்ரநாமத்தோடு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா விசுத்தி சக்கரத்துக்குன்னே நிறைய ஸ்லோகம் இருக்கு. அதனால உங்களுக்கே அதெல்லாம் தெரியும். அந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே போல இதற்கு எப்படி பதத்தில் எடுத்துக்கலாம்னா, தே விசுத்தோ சுத்த ஸ்பட்டிக கவிஷதம் व्योमजनकं शिवं शिवसमानः व्यवसितां देवीम् अपि सेवे ययो कान्त्यायान्त्याः शशिकिरणसारूप्यसरणे जगति विधुन्त्वाध्वान्ताः चकोरिना कपुरा பேர்ட்ஸ்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. சகோரீவ விலசதி அப்படின்னு இதுக்கு சொல்லலாம். இப்போ இந்த விசுத்தி சக்கரத்தில் எப்படி அம்பாள் பரிமளிக்கிறாள் என்பதை லக்ஷ்மீதரர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, ஹே பகவதி தே விசுத்தௌ சுத்த ஸ்பட்டிக விஷதாம் வ்யோமஜனகம் சிவ சமான வியவசினாம் தேவீம் அபி சேவே யயோ காந்தியா யாந்தியாக சசிகிரணசாரூப்ய சரணே காந்தியா சகாஷாத் ஜகதி விதூந்தாத்வாந்தாக சகோரீவ விலசதி அப்படின்னு அவர் சேர்த்து சொல்றார். அதாவது யதா ஜோதிஷ்ய இதுல சொல்லும் போது இதை அப்படியே சேர்த்து சொல்றா, சந்துஷ்டானாம் சங்கதா ஏவம், இப்படி இந்த சாதக லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் விசுத்தி சக்கரத்தில், அதாவது அம்பாள் அந்த த்ரோட்ல அந்த வாய் அந்த இது இருக்கு பாருங்க, கழுத்துக்கு கீழே அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த சக்கரத்துல அவங்கள நம்ம எப்படி இது பண்ணோம்னா வியோமஜனகம், இதெல்லாம் ரொம்ப சட்டிலான ஒரு விஷயம். நம்ம இதுல சொல்லும் போது மத்தியமா பஷ்யத்தி, அதாவது நாத பிரம்மம் சப்த பிரம்மமாக வரும்போது நம் தொண்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதற்கு வெறும் காற்று தான். ஆனால் அது வெளியே இருந்து வரும்போது அந்த காத்தோடு சேர்ந்து அந்த அக்ஷரங்கள் வரும்போது அது என்ன ஆகின்றது, மனோமயத்தோடு சேர்ந்து அந்த காற்றானது வார்த்தைகளாக அக்ஷரங்களாக மாறி அதற்கு ஒரு மதிப்பு கொடுக்கின்றது. அப்பதான் அந்த எது என்ன ஆகுறது, மத்தியமா பஷ்யதி பராங் பஷ்யத்தின்றால அப்ப அது வாக் தேவதையாக மாறுகின்றது. அப்ப அந்த விசுத்தி சக்கரத்தின் ஆபரேஷனால் தான், அந்த கட்டுப்பாட்டினால்தான் இப்படி வார்த்தைகள் எல்லாம் பரிமளிக்கின்றன. அவை அனைத்திற்கும் அம்பாளே காரணம். இதோடைய சக்கரமும் இங்கே தரப்பட்டுள்ளது. இந்த சக்கரத்தை எப்படி நம்ம மெடிடேஷன் செய்யணும் அப்படின்னா, 16 கலையோடு கூடிய அந்த திரிபுர சுந்தரி சோடச கலையோடு இருக்கின்றால் அவளை நாம் வ்யோமேஸ்வரியோடு சேர்ந்த அந்த சக்கரத்தில் பரமேஸ்வரி தியானம் செய்தால் நமக்கும் வாக் சக்தி நன்னா கிடைக்கும் அப்படின்றதும், இந்த அம்பால நம்ம நமஸ்காரம் பூஜை தியானம் எல்லாம் செய்யறதுனால
பிரம்ம ராட்சசர்கள் பூதம் பிரேதம் பிசாசு போன்றவைகளிலிருந்தும் நிவர்த்தி அடைய முடியும் என்பது இந்த ஸ்லோகத்தின் பலன். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.